அந்த மண்ணில் சுடுது சுடுது தாங்க முடியல. இந்த மழை தாண்டி வர முடியல, தாண்ட முடியாது. அதனால ஐயா முதுகுல ஏற்றுக்க ஐயா அந்த சுடுமணலை தாண்டி கொண்டு போய் விடுறேன். அப்படியா? ஆமா. சரிடா இந்தயா நித்தியா நீ குடிக்கிற படத்தை நான் போறேன். ஐயா 48 நாள் ஓடுகிறது. இது ஓடுவதை பார்த்தா எவர் ஒருவர் முன்பு இறங்குகின்றாரோ அவர்களை ஆளுநர் கொள்வதாக தெரிகிறது. அதனால யார் இறங்குறது எப்படி இறங்குறது? அப்பா அக்கினி ஆற்றிலே முதலே நான் இறங்குகிறேன். ஏனென்றால் நான் இறந்தாலும் பரவாயில்லை. அதாவது ஒரு கணவன் இல்லாத, அதாவது பெண்கள் கையில கிடைக்கிற பணமும் ஆண்கள் கையில கிடைக்கிற பிள்ளையும் அதே போல நான் இறந்து விட்டாலும் பரவாயில்லை. தாயா இருந்து என் பிள்ளைய நீ காப்பீட்டு பண்ணுவேன். அதனால பிள்ளையா இருந்து எனக்கு கொல்லி வைப்பான், குடம் உடைப்பான். அதனால நான் இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் மகனும் சுகமாக இருந்தா. அப்பா மந்திரி சுவாமி, ஐயா மந்திரியே நாங்கள் போனோம். மன்னவராகப்பட்டவர் இருந்து நான் இந்த நாட்டிலே வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? நான் என் உயிரை தியாகம் பண்றேன், என் மன்னவரோட உயிரை காப்பாற்றுறேன். வேணாமா சென்றிருக்க நீதி இல்ல. இருக்கின்றீர்கள். நீங்கள் யாரும் இறக்க வேண்டாம், நான் ஒருவனே இருக்கின்றேன். நானே அதில் விழுந்து இருந்து விடுகிறேன். ஐயா, அதாவது எங்களுக்கு வந்த விலையை நாங்க தீர்த்துக் கொள்கிறோம். இதுக்காக நீ இந்த அக்கினி அதுக்கு பலியாக வேண்டாம் ஐயா. அப்பா நீ வாழ பிறந்தவன் தான். அம்மா நான் இருந்து விட்டாலும் சரி, இதோ நாட்டு பக்கத்து எல்லாம் நீங்களும் தந்தை இந்த நாட்டு பக்கத்து திருப்பீர்கள். வேண்டி நான் இறங்கி அப்பா நான் இறக்கேன் என்று சொன்ன நீ சாவ கூடாதுனா எங்களுக்கு செய்ய வேண்டிய செய்யண்டா. அப்படி நாட்டு மேல எல்லாம் 20 தம்மா திருப்பீர்கள். இந்த திருமண அயோத்திகளில்
ஐயோ கால் வச்சுட்டே ஐயா ஐயா இதோ இந்த தீயாய் ஓடுகின்ற ஆற்றிலே நான் இறங்கி அந்த ஆற்றிலே குளிர்வித்து அனைவரும் உயிரை காப்பாற்றி பிழைத்துக் கொண்டோம். நம்ம காசி பட்ட நாடு சென்று கொண்டிருக்கிறோம். பொட்டாடி குளிர்வித்து போனாங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள எப்படியாவது கொடுத்துருவோம். 48 மண்டலம் காசி மாநகரம் வந்தோம். மண்ணிலெல்லாம் ஊரே காசி உன்னிட நகரம் வந்தோம். உதவி செய்த வகையானாரையா சென்னையில் குறைந்தளித்தா கிருஷ்ணானா பண்டிகை விசாலாட்சி பாதத்தை கொண்டு நின்றோம். சங்கேஸ்வரா தங்கள் ஏக்கடி என்று இந்த காசி மாநகரம் வந்திருக்கின்றோம். எனக்கு ஏதாவது கண்டு சேர்க்கிறதா? கொடுக்க முடியுமா? இல்லவா பொண்டாட்டி பிள்ளை விட்டு விடு. பொண்டாட்டி பிள்ளை விட்டு விடு. ஆமா. சுவாமி சுவாமி மன்னா வருத்தமே சொல்லையே நோவதல்லால் இந்த கரகளை தெரிக்கலாமோ அதனால என்ன சொல்றேன் என்றால் எப்படி உழைத்தாலும் இந்த பணமாகப்பட்டது நமக்கு கிடைக்க போவது இல்லை. அதனால நீங்க என்ன இப்படி யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு அந்த பணத்தை வாங்கி உங்களுடைய கடனை கொடுத்து அனுப்புங்க ஐயா. ஐயா அப்பா நீ பணம் மனக்கோலத்திலே அக்கினி சாட்சி வைத்து அம்மி மிதித்து ஆகாயவாணி பூமாதேவர் சாட்சியாகவும் குரு பெரியோர் சாட்சியாகவும் எந்த இடையூறு கஷ்டம் இருந்தாலும் கைவிட மாட்டேன் கைவிட்டேன் அல்லவா? எப்படி ஒன்று நான் நிற்க முடியும்? இது நியாயமா? ஐயா நீதி
பத்தா சொத்து பத்தா என் மனைவி மக்களை யாராவது வாங்கினோம் எப்படி என் வாயால சொல்லுவேன் விற்பனை செய்துமே அப்படி என்னையும் பிள்ளையும் என்று அறிவித்தபடி அந்த பணத்தை தரவில்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்காகப்பட்டது பொய்யாக போயிட்டாங்க. நமக்கு வாக்குதான் முக்கியம். எங்களை யாருக்கிட்டையாவது அதனால இந்த அந்தரத்தில் சென்று கொண்டே இருப்போம். யாரு கேட்கிறாங்களோ அந்த உன்னையும் பிள்ளை விட்டு கடனை அடைத்து விட்டு இருப்போம். ஐயா சோமா சுந்தரா இவ்விதமாக அச்சன் சொல்றபடி போக காலகண்டாயில் கொழுக்கு வருகின்றார். தம்பி எங்க போறாய்? வந்தார் வந்தாரே காலகட்டம் மயில் வந்தாரா ஓப்பா வந்தார் வந்தார் பச்சை சொல்றீங்க புதுவா வருது இல்ல தெரியுமா சாப்பிடுங்க இல்ல தெரியுமா பண்டிகையா கரும்பு தயிர் சாதம் அந்த சாதம் இந்த சாதம் வாழைத்தண்டு சாப்பிடுவீங்களா அதுதான் நீர் வாழைத்தண்டு சாப்பிடுவீங்களா தம்பி கொடிகாடு சிலு குடிப்பியா போவ எங்க யாரு கேட்டா இந்த ஐடு எனக்கு என் மனைவிக்கும் ஆசை இருக்கு. ஐயோ இந்த வயசுல கொடுமா ஏங்க ஐயா
ஏங்க நீங்க என்ன ஊராங்க மேல வச்சிருமாங்க காத்துக்கு தான் இருக்கு. ஏங்க ஐடா போடு 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 ஓ சார் சார் இங்க மங்களம் போதுகின்ற ஓ நமச்சிவாயன சரி என்ன ஊராங்க ஓ சரி பாட்டு சரி பண்ணு வந்து கேள்வி என்ன இங்க உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்னய்யா சின்ன பையன் சிம்மா இருங்க செக்குமா ரெண்டு போட்டாட்டி பாத்தியா என்ன கூத்துல கிளப்புண்டா அவ்வளோ பயம் பயப்படாக போற என்ன பார்த்துட்டு பைக் விடுவா பயப்படுற பத்தியா என் மேல கை வச்சத பத்தியா அதுக்குதான் அம்மா சிகரெட் பவுடர் போடுறேன் இவன் அந்த தூக்கி அடிக்க மாட்டான் காட்ட மாட்டான் எடுக்கிட்டு ஐயோ வாங்க 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 எங்க வீட்டுக்காரர் எப்பதான் என்ன கண்டது அவர் கால கண்டு ஐயர் அவருக்கு மனித அவருக்கு கோல கண்டி இருந்தா இருப்ப லோடு மாடாடி நீ கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைக்கு புண்ணு இல்லையா தான் தெரியும் அதுதான் ஆம்பளை உள்ள வெளியில ஆம்பளை இருக்கிறான் பார்க்காது படுவோம் கேள பொட்ட பொண்ட பழகு இப்படி காலகண்டி காலகண்டி திருப்பி தர அடுத்த கைக்கு நானே சுண்ணாம தர மாட்டேன் என்ன
பேர் போடுவோம் பக்கத்துல குடிவேல் வேலை செய்ய போடுவோம் வேலைக்கு போறோம் இல்ல பார்த்து 10 நாள் சேர்த்து இல்ல அறுவை எடுத்து போடுவோம் ஒரு புல்லோ வரப்போ இருக்கிறாடுவோம் கையில எடுத்துக்கோ ஓடி அந்த சுண்ணாம்பு கேட்டா கொடுப்ப நினைக்க ஏன் கொடுக்க மாட்டேங்க கொடுக்கவே மாட்டேன் ஏன் சுண்ணாம்பு சொல்ற அவன் எரியும் சகாஜர் என்ன சொல்லுவாளுவோ ஐயோ ஐயர் உள்ள வச்சு தடவன அது எரியுது எரி சொல்லுவாளுவோ அது மட்டும் இல்ல பசி ஏதாவது குழந்தை ஓடியாரும் ஓடாத ஐயர் விட்டு போனா நல்ல சாப்பாடு கடவுளா சாப்பிடலாமே கையில புடியாத சக்கல ஏதோ சாப்பிடலாமே தட்டை தூக்கி ஓடியாரும் நான் பாப்பேன் அந்த தட்டை புடிங்க உடைப்பேன் கோயிலுக்கு போகணும் உடைப்பேன் அது அழுதா நான் சிரிப்பேன் ஆமா அந்த மாதிரி சொந்த ரூபா தெரியுமா கொலை என்று புரியுமா எனக்கு வேணும் இந்த கழுவு வாங்கிட்டு கை போட்டான் எப்படியா அது ஒரு சுமந்திர வார்த்தையை கேட்டு சொந்த ரூபா நான் தான் சோழாதேவி எப்படி மாதிரி காலங்கள் சொல்லுபடி அமதனுக்கு 13 மனைவி மாதிரி ஆமா நான் ஒரு மனைவி மாதிரி ஓ நீங்க ஆமா இப்படி சோழ என்று அடுத்து தெரியுது இந்த சோழ என்ற காலகண்டியா வந்திருக்கேன் அதற்காக ஐயரே காலகண்ட ஐயரே அவர் அக்கினி ஓ ஏற்கனவே அக்கினி தேவன் அவர் வார்த்தை கேட்டு வந்திருக்கோம் வந்திருந்தாலும் இந்த ஐயருக்காலே ஐயரே ஐயரே ஓசைகள் தூதி நான் கொட்டிட்டேன் அறிவுகாலம் மேல தலையை வச்சுடுறான் அதோட பின்வாசலையா அடிச்சிருந்தா இருக்கால தவிர யாரு அந்த அடிதான் அடிக்கிறாரு இங்க அடிக்க மாட்டான் இப்படியா இருக்கு இப்படி இருந்தாலும் ஆத்து வேலை செஞ்சு பாப்பேன் ஆத்து வேலை செஞ்சு தாங்கல ஆத்து வேலை செஞ்சு ஆள் இருக்கணும் உள்ள இருந்தா பாரதியாகட்ட சுவாமிக்கு சமைக்க வழக்கம் அன்பு மனைவி கால கட்டி ஓடி நமஸ்காரம் ஐயா தங்க நீ ஐயே பாதத்துல நமஸ்காரம் பார்த்தாலே தெரியுது பூ போட்டு வேணுமா பூ வேணும் பூ பொட்டு பொட்டு காலை கண்டு நமஸ்காரம் செய்ய தவிர ஆத்து வேலை செய்ய முடியாது ஆத்து வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் எனக்கு வேலை செய்ய ஆள் வேணும் எப்படி
நல்ல முறையில் நல்ல படிச்சிருக்கிறான் வேற பெரிய பதவி பாசம் வந்து 37,000 அது வேற இந்த பாண்டியில காமாட்சி ஓட்டுறது அது நல்ல வேலை என்ன புண்ணியம் என்ன ஒட்டாது அங்க சிக்கி போட்டு இருக்கிறாங்க போடு விஸ்வாமித்திர பெரியாருக்கு பட்ட கடனுக்காக மனைவியையும் பிள்ளையையும் வித்து தராங்க. எவ்வளவு கிழமை சொந்த விஸ்வாமத்திற்கு கொடுத்த வாக்கு தவறப்படாது. 3 வாக்கு. வேணும் ஐயா மன்னார் ராஜா அதற்கு பொன்பொரு வேண்டும் என்று கேட்கவும் அதற்கு சம்மதப்பட்டு தருகிறேன் என்றார். ஐயா ஒரு ஆதிவனை எதிர்த்து அவன் கையில ஒரு கவிழ்ச்சியை கொடுத்து அந்த கவிழ்ச்சி அவன் அந்த எரியும் தூரம் எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு கொண்டு வேணும் ஐயா. அப்படி பொன் கொடுத்தால் என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் நான் விட்டு விடுகிறேன். அப்படிங்களா? ஆமா. அக்னி தேவா ராதா சிக்கிறன் மனைவி சுவாரை கேட்டால் கேட்க முடிய தொழில் கொடுக்க வேண்டும். எப்படி ஐயா ராதா அக்னி தேவன் சிக்கிரவாள் நான் கொடுத்த பல வாங்கின பல அதாவது விஸ்வாமித்திரருக்கு சுவாமி ஐயா பால் பாலுடனே போலே அது மாத்திரமா இந்த நாடாலும் ராஜரெல்லாம் ராஜாக்கள் மரத்திலே சிறந்தவர் தங்களுடைய முகத்திலே வீழ்ந்து விட்டு
சொல்வார்கள். அத்தைய முகத்தை எப்படி நான் பார்க்க போறேன்? என்ன பேச்சு பொண்ணு வாங்கிட்டீங்களா? அப்ப வாருங்க 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 உனக்கு வேலை செய்ய அழுக ஆமா வேலைக்கு ஆள் கட்ட ஆள் கொடுத்ததியா தேவரி நல்லதான் செய்யும். சரி இந்த ரெண்டு என்ன வேலை எவ்வளவு வேலை கொடுத்தாங்க ஓ எவ்வளவு வேலை ஓ இல்ல எவ்வளவு வேலை கொடுத்தாங்க சுமார் நாய் டாய் எவ்வளவு வேலை கொடுத்தாங்க ஒரு சென்று மைதானத்தில் ஒரு சென்று மைதானத்தில் ஒரு யானை இழுத்து ஒரு வளர்ந்து இழுத்து நிறுத்தி அந்த கவுண்டில் விழுத்து விழுத்து எவ்வளவு பொருள் போகுன்றதோ அம்மா பொருளை கொடுத்து இதுல வாயாந்துக்கிறியா இது இல்லையா அம்மா ஒரு பொண்ணு கொடுத்து பொட்டை தானே பொட்டை பாரு நாடகத்துல அப்படித்தான் இருக்கும் இந்த ஆங்கில இங்க சொல்லக்கூடாது இந்த நாடகத்துல அப்படிதான் ஆடுவோம் போய் என்னம்மா பதுஷா பாக்குற? என்ன சிவகுமாரண்ணா ஏன் மாமி 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 இவளை பார்த்தா இவ பெரிய வீடு பொம்பளை மாதிரியும் இல்ல இந்த ஆத்து மணல்ல புடுங்க மகளுக்கு அது போல இருக்கிறா இல்ல பெரிய வீட்டு இடம் மாதிரியும் இல்ல முகத்தை பார்த்தா மகாலட்சுமி போல இருக்கு நல்ல நல்ல திருமுகமா இருக்கு இவளை பார்த்தா இவ எனக்கு வேலை செய்யறதா இல்ல நான் அவளுக்கு வேலை செய்யறதா கம்யூனிட்டி பிரமதம் வளர்ந்துதான் மகன் செய்யலாம் பாரு பிரமதம் ஐயோ நல்ல பெருத்த மகமா அது லட்சணமா இருக்குது சரி சரி டேய் அம்மா அம்மா ஆறு என்னதா என்ன சிரிப்பா இல்லையா என்ன இல்லையா சொல்லுங்கம்மா. ஐயோ படாரியா சிக்கி சாத்து மாத்து படாரியா கூட அடிக்கி வேலை செய்யும் ஐயர் மாத்திரம் போட மாட்டேன் நீ தான் போட இல்லம்மா பிரிய மாட்டாமா. ஆம்பளை கூட படும்போது புள்ளிய வச்சு படுப்பா ஏமாந்து எங்களை பேசுற பெரிய இடத்த பொண்ணு போல இருக்குது உங்க அம்மா பண்ணா இது வா அப்படி வா ஐயா ஆமா
கிட்ட வாடி நான் பேயா நானு இதாரணி உன் பேரு என்ன சந்திரமதி என்று என்னை அழைப்பார்களோ பாரியட்டா நாட்டாவ ரேக்காய் தூக்காய் கணக்காய் குஷ்பு அப்படி இப்படின்னு பேர் வைக்கிறான் பேர் வச்சுக்கிறாங்க பாரு சந்திரமதி ஒரே ஒரு தலைனா ஆண்டி எப்படி எனக்கு பெருமையான பேர் சந்திரனுவா சந்திரமதி சந்திரனுவா அப்புறம் சந்திரன் மூச்சு வரக்குள்ள கீழே ஒரு கால வரும் வரங்க யாரோ உட்கார்ந்தாரு ஒரே அடி அது ரெண்டா வயசு உனக்கு மூணு அவசியமா புள்ள பார்த்து வச்சுக்கிறா ஆமா புள்ள பார்த்துட்டா ஆண்டி சின்ன பிள்ளை போல என்ன பேரு நாட்டுல அவன் நெட்டு இந்த பேரு இந்த பேரு அப்படி இப்படி பேரு வித்தியாசம் வித்தியாசம் பேருமா பேரு பொண்டாட்டி கை நீட்டி பேர் நிர்மா வைக்கிறோமா என் ஊர் ஒரு பையனு பேர் வச்சு என்ன யாவன வித்துவீன் ஏவனா வித்துவீன்னா அவன் வித்துவீன் வச்சாலும் குத்து உன் பேர் என்ன சொன்ன தேவதாசம்மா தேவதாசம் கிடையாது தாசன் ஓடி அந்த கால் விடணும் ஆமா எங்க வந்திருக்கீங்க வீட்டு வேலை வந்திருக்கீங்க இருந்தாரு கேளுங்க சபரவனே, இன்றிரவு இதே மேடையில் புதிய நாடகம் நேற்று இரவு எப்படி அமைதியாக இருந்து கண்டுகளித்தோ அதே போன்று இன்று இரவும் இந்த நடத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று எங்கள் கம்பெனி சார்பாக மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க வந்த வீட்டு வேலை தான் வந்த இந்த வித்தாடிக்க வந்தீங்க வேலை செய்யறதில்ல செய்யறதா இல்லையா செய்யா வந்து அது தெரியாது சாதா தெரியாது மணிகளே
பெத்து பொறுப்புலம்மா. அம்மா அடிக்காதீங்கம்மா. என்ன வேலை செய்யுது எங்கே போறேன் ஏண்டி உனக்கு வேலைக்கு அலுவலகம் விட்டேன் யாரு தெரியுமா ஷவுக்கனு தண்ணி ஊத்துறாக்கா ஆறு பல்பு பல்பு இந்த கவர்மெண்ட்ல பாண்டிச்சேரி சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தாங்க ஆமா ஆமா செகண்டரும் ஷானி தெரிய மாட்டாங்க பொட்டா நாருமா ஆமா பாவம் அந்த கிழவு கேட்டு போய் கிழவுவோம் அதுதான் பாவம் மருமகள் தூங்குறாங்க உள்ள கிழவுவோம் சொல்லுங்க ஆமா பக்கமா அதை காரி முடிக்கூடாது பாவம் அந்த பென்சில் காசு வாங்குறதுக்கு அந்த கிழவு பாவம் சாணி போடு அதுதான் ஷானி போடுது ஏன் சாணி போட மாட்டாங்க ஏன் போட மாட்டாங்க இதுதான் 6 மணிக்கு டீ உட்காந்துறாங்க ஆமா 6 மணிக்கு உட்காந்தா ராத்திரி 11 மணி வரைக்கும் நாடகம் பார்க்கறாங்க ஆமா அப்புறம் ஒரு நேரம் சாப்பாடு செய்யறோம்ல ஆமா அப்புறம் ஒரு நேரம் ஆண்ட மணி அப்படி இப்படி இருக்கிறாங்க காலைல சூத்திர ஊத்துற வரைக்கும் தூங்குறாங்க ஆமா 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 ஓசோ செடிகள் ஓசோ செடிகள் கோலம் போட பால் மாதிரி பிளாஸ்டிக் கொண்டு வாங்கி விட்டாங்க ஆமா கேப்ப ஓட்டி அந்த மாதிரி ஷானி கொண்டாட்டி 1:30 மணிக்கு தான் வந்திருப்பா சாரி எடுத்தா கட்டுக்கு மேல காய்க்கணும் எப்படி காய்க்கிறப்ப கைமுட்டி தடவை இருக்கணும் கட்டுமுட்டி இல்லாத ஒரு தண்ணி மேல ஊத்துவான் அடிச்சு அடிச்சு காட்டட்டும் கரகாட்ட ஆடுங்க 3 மாசம் கறிக்கு போறது இன்னும் போடு கறிக்கு போறது சாணி பேசி பாத்தியா அந்த மாதிரி தெரியும் சாணி பேசி பொண்டாட்டி அள்ளி தள்ளிடுவா சாணி பேசா என்ன பண்ணணும் சகத்தோ சாணி போட்டு தான் போறோம் அது பேர போக கூடாது டேய் சாணி தெரிஞ்ச பெருக்கு நீ பெருக்கு 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 யா வீட்டு போனா ஆம்பளை கல்யாணம் போனா உன் வீட்டு போனா அது என் காக்கா சக்காத்துற யா வீட்டு போனா 5-10 சேர்த்து புள்ள உடம்பு எடுத்துட்டு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நானு பெத்து எங்க அம்மா அடிக்காதீங்கம்மா வாய் உனக்கு என்ன பண்ணுங்க பெருக்கணும் என்னமா பெருக்கிறத கத்துக்க புரியுதா பெருக்கணும் முதல்ல போடப்பட்ட நீர் நல்லா அப்படி இப்படி இது பண்ணணும் அடி பெருக்கி காட்டட்டும் எப்படி பேசணும் படால குடித்து தெரியக்கூடாது நிமிர்ந்து இந்த லட்டு சிலேபி கூட கட்டாண்டதை கூத்தாடிவோம்
அந்த மாதிரி போயிருக்கணும். என்ன பத்தி அவனுக்கு தெரியும். மாமானு கூப்பிடுமா? ஐயோ மாமானதான் சில்லுன்னு இருக்கும் அப்படியே. ஏன்னா ஓத்தா இருக்காது ஓத்தா. அரே ஒம்மா ஒம்மா ஒம்மாளுக்கு சித்தி பண்ணி போச்சாமே. நான் சாவுக்கு போனேண்ணா. எதுக்கு இவங்க அம்மா சாவுக்கு போனா உதவி பார்த்தா நேரம் தான் இருந்தது. என்ன அது என்ன கண்டு போச்சு. ஒம்மா அழுது திதி பார்க்க போச்சு. இந்த திதியை நம்ம கொண்டாடணும்னா நெல்லு குத்தணும். எவ்வளவு குத்தணும்? அவ ஒரு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. நம்மள மாதிரி ஒரு பொம்பளை இல்ல. அவளுக்கு உடம்பு என்ன மாறும்? நமக்குன்னு ஒரு மனசு இருக்கு. பெண்ணுனா பேய் பொம்பளைனா பேய் வேற என்ன? இதான் முடிப்பேன். இவன் ஒரு 3 படி பாரு அக்கா. நமக்கு ஒரு மனசு இல்ல. நம்ம உடம்பு என்ன போடும்? நீ பைக்கால இறக்கின போட்டுறாரு. எத்தனை படி? ஒரு 3 மரக்கா பாவம் என்ன போடுவான்? ஏங்க பாடி நீ 3 மணிலாம் குத்துறானா? பக்குவமா கொஞ்சமா 10 கால நெல்லு பக்குவமா குத்துறான். 10 காலத்து நெல்லு கொஞ்சமா கொஞ்சமா கேட்டா சந்தி சொல்லுங்க குத்தாடி நல்லா குத்தாடி போடு அம்மா போடு. நீ ஆட்ட பாரு. நீ போ. நீ வா. நீ பொட்டடா. இப்போ ஒலிக்கோ. வாழை என்ன
வாயில வாயம்மா வாயில எதை கிடைக்குதோ என்ன அக்கா எதை கிடைக்குதோ வாயில எதை கிடைக்குதோ வாயில அம்மா மாறியா காலியா தாங்கலமா தாயே ஐயோ அழுவாதே புள்ள பேசினாலே குட்டி காட்டுறியா அப்படிலாம் இல்லையம்மா 6 வருஷத்துல 12 புள்ள வைப்பா எப்படி 6 வருஷத்துல 12 புள்ள ஒரு ஈடுக்கு 2 புரியுதா முட்டை வச்சு போய் கொஞ்சம் பொறிக்கிறேன் ஈட்டுக்கு 2 ஒரு ஈடுக்கு 2 நாமான்னு பிடிக்கல ஏன் புள்ள பார்க்கல ஏன்டி பார்க்கல மாட்டை பாடுறானா பாட்ட பாரு நச்சுக்குது மாட்டுக்கு சாணி பிடிக்க ஏன் புள்ள பார்க்கல எதுக்கு புள்ள பார்க்கல புள்ள கொடுத்தா புள்ளைக்கு பால் கொடுக்கணும் பால் கொடுத்தா இந்த திரேகெல்லாம் உடஞ்சு போடும் புள்ள பார்த்தா எல்லாம் சுருக்கிட்டு சேர்த்தா அதுதான் புள்ள பார்த்து கிடையாது புரியுதா புத்திர நெல்லை வாரம் இருக்கு அம்மா வரையா நெல்லு குத்தனா நல்ல நரக்க பறக்க குத்துறான் குத்துறான் இருடி குத்துறான் நெல் உலக எது பாரு குத்து ஆடி குத்தி காட்டட்டும் ஆடி குத்தி காட்டட்டும் இந்த பக்கம் மஞ்சள்